நெடுஞ்சாலையில் சீறிச் சென்ற தனியார் பேருந்து கோர விபத்தில் சிக்கி அப்பளம் போல நொறுங்கிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. சண்டிகர் மாநில பதிவு எண் கொண்ட குப்தா டிராவல்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் பேருந்து கூலி தொழிலாளர்கள் 32 பேரை ஏற்றிக்கொண்டு ஒடிசா மாநிலத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அதிகாலை 3:30 மணி அளவில் ஹைதராபாத் கம்மம் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது ஜலாபுரம் கிராமம் அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளர்கள் அலறி அடித்து கூச்சலிட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்திற்கு வந்த சூர்யாபேட்டை போலீசார் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் சூர்யாபேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பேருந்தில் இருந்த 4 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த 17 கூலி தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கிய பேருந்தையும் லாரியையும் கிரேன்களை பயன்படுத்தி அகற்றும் பணியில் போலீசாரும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பேருந்து அதிவேகத்தில் சென்றதே விபத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. பிழைப்பு தேடி மாநிலம் விட்டு மாநிலம் சென்ற 4 கூலி தொழிலாளிகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.